தமிழ்கரண் நேர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் இருந்து தென்னிலங்கை சென்ற சுற்றுலா பேருந்தின் மீது தாக்குதல். தனியார் பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் காயம். கொத்மலை பஸ் விபத்து ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்த விடயம். தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு வந்த பிரித்தானிய பெண் அதிரடி கைது. விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்தில் இருந்த இருவர் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி அலதனிய பகுதியில் யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நேற்றிரவு 12ஆம் திகதி அலதனிய ஜடிகளகல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் பரிகம, கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரம்புடை கெரண்டியல்ல பகுதியில் 22 பேருக்கு மரணத்தை ஏற்படுத்திய விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப பரிசோதனையில் பேருந்தில் இயந்திர குறைபாடுகள் எதுவும் இல்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நுவரேலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். மேலதிக விசாரணை அத்துடன் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. அதனூடாக சாரதி பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்றதாக எந்த அறிகுறிகளும் அவதானிக்கப்படவில்லை என நுவரேலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் சிரேஷ்ட மோட்டார் வாகன பரிசோதகர்களை கொண்ட குழு விரிவான அறிக்கைகளை தயாரித்து மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் மூலம் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை நேற்று பிற்பகல் முதல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று காலை பல உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இறந்தவர்களில் அடையாளம் காணப்படாத ஒருவரின் உடலும் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் 17 முதல் 79 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் கொஸ்லந்த, திஸ்ஸமகாராம, பெரதனிய, மொனராகலை, லுணுகம்பெகர, பன்னில மற்றும் குருநாகல் பகுதியை சேர்ந்தவர்களாகும். அத்துடன் எதிலிவெவ, பண்டாரவல, அம்பகஸ்தோவ, கந்தலாய், சிலாபம், பொல்பித்திகம மற்றும் மதவாச்சி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளதாக காவல்துறையில் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே காயமடைந்த 43 பேர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்தின் பேங்காக் விமான நிலையத்தில் இருந்து இலங்கைக்கு வந்த பிரித்தானிய இளம்பெண் ஒருவரால் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட குஸ் என்ற போதைப்பொருள் தொகை ஒன்று சுங்க மேலதிக விசாரணை இலங்கை சுங்க சேவையின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இன்று 12ஆம் திகதி மாலை அவர் இலங்கைக்கு வந்த பின்னர் சுங்க வளாகத்தை கடந்து செல்ல முயற்சித்த போது அவரை நிறுத்தி சோதனை செய்த போது அவரது பயணப்பையில் இருந்து இந்த போதைப்பொருள் தொகை இருந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகையின் மொத்த எடை 46 கிலோகிராம் எனவும் இதன் மதிப்பு 460 மில்லியன் ரூபாய் எனவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபரையும் போதைப்பொருள் தொகையையும் மேலதிக விசாரணைக்காக போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.